இனிய நண்பர்களே, இனிய காலை வணக்கம். நம்முடைய தமிழ் வாழ்வு முறை என்கிற நம்முடைய தொடரில் இன்றைய தலைப்பு ஞானப்பிள்ளையார். ஞானப்பிள்ளையார் என்று நான் கூறுவது, ஒவ்வொருவரும் அவரவர் விருப்பப்படி பிள்ளையாரை போற்றி புகழும் நாளான இன்றைய நாளை தனக்கு இஷ்டமான பெயர் வைத்து கொண்டு வழிபடுவது ஓரளவுக்கு பிள்ளையார் மீதுள்ள பற்றினால் நாம் அப்படி செய்ய முற்படுகிறோம். அதில் பிள்ளையாருக்கு என்னென்ன வகையான பிள்ளையார் என்று எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு அவரவர் விருப்பமும் பற்றும் பாசமும் பிள்ளையார் மீது இருக்கிறது. முழுமுதற் கடவுள் என்று சொன்னால் பிள்ளையார் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த நல்ல காரியத்தையும் தொடங்கும் பொழுது பிள்ளையாரை நினைவு கூர்ந்து பிள்ளையார் சுழியிட்டு நாம் தொடங்குகிறோம். அது எப்படியானாலும் பிள்ளையார் என்பது முதற்கண் நமக்கு தேவையான ஞான பிள்ளையாரை என்று எடுத்துக்கொண்டோம். ஆனால் பிள்ளையார் என்பது தமிழர்களை பொறுத்தவரையில் அவர் நமது தமிழ் கடவுள் முருகன் என்று தான் முதலில் சொல்ல இயலும். ஆனால் பிள்ளையாரும் அதில் இருக்கிறாரே என்று சொல்ல முற்படுவார்கள். ஆனால் கலிங்க போரிற்கு பிறகு, கலிங்க படையெடுப்புக்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் பிள்ளையார் வந்தது என்கிற ஒரு செய்தியும் இருக்கிறது. அதை சற்றே நாம் இன்று கவனம் எடுத்துக்கொள்ளாமல் உண்மையான நம்முடைய நோக்கத்தை பொறுத்தவரை தமிழ் வாழ்வு முறைக்கு ஏற்ப நம்முடைய செல்ல பிள்ளையாரை நாம் நமக்கு தெரிந்த வழியில் நமக்கு உதவும் தன்மையான ஒரு விவரம் குறித்து இங்கே பதிவிட விரும்புகிறேன். ஞான பிள்ளையார் என்றால் நம்மளது கற்பக பிள்ளையார் இருக்கிறாரே, நம்ம பிள்ளையார்பட்டி பிள்ளையார், அவர் 2 கரங்கள் உடையவர் என்று இருக்கிறது. வேறெங்கும் இதை காண இயலாது. 2 கரங்கள் உள்ளவர். அந்த 2 கரங்களும் ஆண் தன்மையானது என்றும் பெண் தன்மையானது என்றும் 2 தன்மையும் ஒருங்கிணைவு பெற்ற பிள்ளையார் கற்பக விநாயகர் என்று சொல்லப்படுகிறது. அதில் முதன்மையாக நாம் உற்று நோக்க வேண்டியது, நமக்கு தெரிய வர வேண்டியது என்னவென்றால், ஆணின் தன்மை பெண்ணிலும் பெண்ணின் தன்மை ஆணிலும் என்றல்ல, ஆணின் தன்மையும் பெண்ணின் தன்மையும் ஒருங்கிணைந்து ஆண் தன்மையுடன் பெண்ணும் பெண் தன்மையுடன் ஆணும் இரண்டும் ஒருமுகமாக உள்ள பிள்ளையார்பட்டி பிள்ளையாரை நாம் குறித்து இன்று நான் உங்களிடத்தே சொல்ல முயல்கிறேன். முதலில் அந்த ஆணின் தன்மையுடன் பெண்ணின் தன்மையுடன் என்று சுருதி பேதமாக நினைக்க தேவையில்லை. அது ஒருங்கிணைவாக நினைத்து பார்த்தால் நல்ல தன்மை, நல்ல ஆணினுடைய நல்ல தன்மையெல்லாம் பெண் தன்மையுடனும் பெண் தன்மையினுடைய நல்ல தன்மையெல்லாம் ஆண் தன்மையுடனும் இருக்கும் பொழுது அது ஒரு வகையான ஒரு புது வகையான ஞானம். அதாவது வீரத்திற்கு பெயர் பெற்ற நாம் அதே சமயத்தில் நம்முடைய நல்ல தன்மையின் காரணமாக வீரத்தை செயலுறுத்தும் பொழுது நம்முடைய ஞான போக்கின்படி அதை வேறு வகையில் காட்டாமல், எதிரியிடம் வீரம் என்பதை விட நம்முடைய குடும்பத்தினிடையே நாம் சாதித்து காட்டும் விவரங்களை சொல்ல இயலும். அதுதான் கற்பக விருட்சமாக அமர்ந்திருக்கும் கற்பக விருட்சமாக நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஞான பிள்ளையார். நம்மிடமே அது வந்தடைய இன்றைய பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை நினைந்து நாம் நல்ல தன்மையுடன், வீரம் என்றாலும் சரி, நாணம் என்றாலும் சரி, கெட்டது கண்டு நாணி நன்மையின் பொறுத்து வீரமும் நாம் அமையப்பெற்று பிள்ளையார் அருள் பெற்று வாழ்வோம் என இப்பொழுது தங்களிடையே கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இத்துடன் இன்றைய தலைப்பு நிறைவு பெறுகிறது. நம்முடைய தமிழ் வாழ்வு முறை தொடரும், வளரும், மிகும் என்று கூறி தயவு கூர்ந்து ஷேர் செய்யவும், பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.